ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு சான்ஸ்கிரிட். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ஃபஸ்ட்டு வேர்டு ப்ரொலாங். இது ஒரு வேர்ப். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா நீடிக்க, அதாவது எக்ஸ்டெண்ட் ஆகுறது. ஓகேங்களா, அந்த டியூரேஷன் எக்ஸ்டெண்ட் ஆகிறது தான் வந்து ப்ரொலாங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த சயின்டிஸ்ட் டிஸ்கவர்ட் எ மெத்தட் டு ப்ரொலாங் த லைஃப் ஆஃப் பெரிஷபிள் கூட்ஸ். அழிந்து போகும் பொருட்களின் ஆயுளை நீட்டிக்கும் முறையை விஞ்ஞானி கண்டுபிடித்தார். அப்போது ப்ரொலாங்னா என்ன அர்த்தம்னா அந்த டியூரேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தான் ப்ரொலாங் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கான செகண்ட் வேர்ட் ஆக்மெண்டேஷன். இது ஒரு நவுன். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா பெருக்குதல். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த கம்பெனி இம்ப்ளிமெண்டட் எ நியூ டெக்னாலஜி ஃபார் த ஆக்மெண்டேஷன் ஆஃப் இட்ஸ் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. நிறுவனம் அதன் உற்பத்தி திறனை அதிகரிக்க புதிய தொழில்நுட்பத்தை செயல்படுத்தியது. அப்போது ஆக்மெண்டேஷன்னா என்ன அர்த்தம்னா பெருக்குதல். ஓகேங்களா. இன்னைக்கான தேர்ட் வேர்ட் ரினைசன்ஸ். இது ஒரு நவுன். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி அல்லது புத்துணர்ச்சி அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் வரும். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. த ரினைசன்ஸ் வாஸ் கேரக்டரைஸ்டு பை எ ஃப்ளரிசிங் ஆஃப் ஆர்ட், லிட்ரேச்சர் அண்டு சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளோரேஷன். மறுமலர்ச்சியானது கலை, இலக்கியம் மற்றும் அறிவியல் ஆய்வுகளின் வளர்ச்சியால் வகைப்படுத்தப்பட்டது. அப்போது ரினைசன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மறுமலர்ச்சி அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கான ஃபோர்த் வேர்ட் சம்ச்சுவஸ். இது ஒரு அட்ஜெக்டிவ். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஆடம்பரமான. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த ராயல் பேங்க்வெட் வாஸ் அடான்டு வித் சம்ச்சுவஸ் டெக்கரேஷன்ஸ் அண்ட் த கெஸ்ட்ஸ் என்ஜாய்ட் எ ஃபீஸ்ட் ஃபிட் ஃபார் கிங்ஸ். இதோட தமிழ் அர்த்தம் அரச விருந்து ஆடம்பரமான அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மேலும் விருந்தினர்கள் அரசர்களுக்கு ஏற்ற விருந்தில் மகிழ்ந்தனர். சம்ச்சுவஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆடம்பரமான அப்படின்னு அர்த்தம். ஃபிஃப்த் வேர்ட் ஸ்கேத்தே. இது ஒரு வேர்ப். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா காயப்படுத்துறது அல்லது இழுக்குப்படுத்துறது. இழுக்குப்படுத்துறதுனா மரியாதையை கெடுக்கிறது. ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹிஸ் ரெப்புடேஷன் வாஸ் ஸ்கேத்டு பை த ஹார்ஸ் கிரிட்டிசிசம்ஸ் ஆஃப் ஹிஸ் ரைவல்ஸ் இன் த பொலிட்டிக்கல் எரேனா. அரசியல் அரங்கில் அவரது போட்டியாளர்கள் மீதான கடுமையான விமர்சனங்களால் அவரது நற்பெயர் சிதைந்தது. அப்போ ஸ்கேத்தே அப்படின்னா ஒன்று இன்ஜுரி, அதாவது காயப்படுறது. இன்னொன்று வந்து மரியாதையை கெடுக்கிறது, அதாவது இழுக்குப்படுத்துதல். ஓகேங்களா. சிக்ஸ்த் வேர்ட் லீன். இந்த வேர்டு வந்து ரெண்டு அர்த்தம் கொடுக்கும். அப்ஜெக்டிவாக இருக்கும்போது என்ன அர்த்தம்னா ரொம்ப நம்ம மெலிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒல்லி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறத அப்ஜெக்டிவாக வரும்போது சொல்கிறோம். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆஃப்டர் மந்த்ஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸசைஸ் அண்ட் அ ஹெல்த்தி டயட் ஷீ பிகேம் லீன் அண்ட் ஃபிட். அப்போ இந்த இடத்துல இதோட அர்த்தம் என்னன்னா மெலிந்த அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் வரும். ஓகேங்களா. இதோட தமிழ் அர்த்தம் பல மாதங்கள் வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவுக்கு பிறகு அவள் ஒல்லியாகவும் ஆரோக்கியமாகவும் ஆனாள். அதே லீன் வந்து வேர்பா வரும்போது எப்படி கொடுக்கும்னா சாய்ந்த அந்த மாதிரி அர்த்தம் கொடுக்கும். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த டவர் பிகன் டு லீன் ஆஃப்டர் த எர்த்குவேக். நிலநடுக்கத்திற்கு பிறகு கோபுரம் சாய்ந்தது. ஓகேங்களா. அதே அப்ஜெக்டிவா வரும்போது மெலிந்தா அப்படின்ற மாதிரி அர்த்தமும், வேர்பா வரும்போது சாய்ந்தா அப்படின்ற அர்த்தமும் லீனுக்கு வரும். ஓகேங்களா. இன்னைக்கான செவன்த் வேர்டு டிஸ்கார்டு. இது ஒரு நவுன். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா முரண்பாடு, அதாவது டிஸ்அக்ரிமெண்ட். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The discord among team members affected the project's progress and cohesion. குழு உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் ஒருங்கிணைப்பை பாதித்தது. அப்போ டிஸ்கார்ட்னா என்ன அர்த்தம்னா டிஸ்அக்ரிமெண்ட் அல்லது முரண்பாடு அப்படின்ற மாதிரி அர்த்தம். இன்னைக்கான எய்த் வேர்ட் சினர்ஜி. இது ஒரு நவுன். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா தொடர்பு அல்லது ஒத்துழைப்பு. அதாவது ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்க. ஓகேங்களா. அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க அந்த ஒத்துமை அல்லது அந்த ஒத்துழைப்பை தான் வந்து சினர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த சினர்ஜி பிட்வீன் த மார்க்கெட்டிங் அண்டு சேல்ஸ் டீம்ஸ் ரிசல்டட் இன் அ சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட் லான்ச். சந்தைப்படுத்தல் மற்றும் விற்பனை குழுவிற்கு இடையேயான ஒத்துழைப்பு ஒரு வெற்றிகரமான தயாரிப்பு வெளியீட்டிற்கு வழிவகுத்தது. அப்போ இங்கே ரெண்டு விஷயம் இருக்குது. சந்தைப்படுத்தல், விற்பனை குழு அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது. அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க அந்த ஒத்துழைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதைத்தான் வந்து சினர்ஜி. ஓகே. நைன்த் வேர்ட் ஃப்ரைகேட்ஸ்.
இது ஒரு நவுன். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா போர்க்கப்பல். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த நேவி deployed several frigates to patrol the coastal waters. கடலோர நீரில் ரோந்து செல்ல கடற்படை பல போர்க்கப்பல்களை அனுப்பியது. அப்போ ஃப்ரைகேட்ஸ் அப்படின்னா போர்க்கப்பல் அப்படின்னு அர்த்தம். ஓகே. 10th வேர்ட் பெடலர்ஸ். இது ஒரு நவுன். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா நடைபாதை வியாபாரி. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த பெடலர்ஸ் செட்டப் அ ஸ்மால் ஸ்டால் அட் த மார்க்கெட் டு செல் ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ். கையால் செய்யப்பட்ட கைவினை பொருட்களை விற்பனை செய்வதற்காக வியாபாரி சந்தையில் ஒரு சிறிய கடையை அமைத்தார். அப்போ பெடலர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நடைபாதை வியாபாரி அப்படின்னு அர்த்தம். ஓகே, இன்னைக்கான டாபிக் ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hit subscribe. Stay updated with Sanskrit Insights.